வெல்கம் டு ஐபிஎல் ஸ்பெஷல் ஷோ பை ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு மேட்ச் நம்பர் 67 மும்பை வர்சஸ் எல்எஸ்ஜி. ஸோ மும்பை எல்எஸ்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்எஸ்ஜி வந்து போன மேட்ச் எலிமினேட் ஆயிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏற்கனவே எலிமினேட் ஆன டீம் தான். இந்த ரெண்டு எலிமினேட் ஆன டீம் வந்து வாங்கேடி ஸ்டேடியத்தில் ஆட போகிறாங்க. வாங்கே ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்ட். ஸோ இந்த பிச் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ட்ராக்காக இருக்க போது லைட்டாக ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது டேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ரெட் சாயில் பிச்னால. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பவர் பிளேல மட்டும் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் வந்து புது போலை நல்லபடியாக பயன்படுத்துறாங்கன்னா கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த பக்கம் பார்க்கும்போது வந்து டியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து டியூ ஃபேக்டர் வந்து கடலோரமாக இருக்கிறனால வந்து சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 7:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 7:45 8 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டியூ ஃபேக்டர். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து எதுக்கு சாதகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த சீக்கிரமாக ஓவர்ஸ் போட்டு முடிச்சிடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் வந்து அதாவது இந்த ரெட் சாயில் விக்கெட் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பால் ஸ்கிட்டாகிறனால கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன எந்த டீம் எப்படி பண்ணியிருந்தாங்க கடைசி மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எல்எஸ்ஜி வந்து அவங்க கடைசி மேட்ச் வந்து தோத்து போயிருக்காங்க. 19 ரன்ஸில் தோத்து போயிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கூட, ஃபிரோஸ் ஷா கோட்லா டெல்லியில். ஸோ இந்த மேட்ச் தான் வந்து ஒரு எலிமினேஷனுக்கு காரணம் சொல்லிக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் கூட தோத்து போனது. எல்எஸ்ஜி வந்து ஒரு நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாங்க இது வரைக்கும் இந்த சீசனில். அதாவது முதல்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 4-5 மேட்சஸ் பார்க்கும்போது அவ்வளோவா வந்து ஜெயிக்காமல் இருக்கிறதுனால வந்து ஒரு பெரிய ட்ராபேக் சொல்லிக்கலாம். அடுத்து எம்ஐயோட டீம் கூட பார்த்தலாம். எம்ஐ டீம் கூட வந்து தோத்து போயிருக்காங்க அவங்க கடைசி மேட்ச்ல. அதுவும் வந்து கேகேஆர் கூட ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால 18 ரன்ஸ்ல வந்து தோத்து போயிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து முதல்ல பேட்டிங் பண்ணி 157 ரன்ஸ் அடிச்சு 7 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ ஈடன் கார்டன்ஸ் சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்த சீசன்ல வந்து மிக்ஸ்டாவே பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பேட்டிங் பேரடைஸா இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து சென்னை மாதிரி ஸ்லோ ஆகினே போகும். அதுக்கப்புறமா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா பிட்ச் ஸ்லோவாக இருந்தனால வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து அடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. பால் வந்து பேட்டுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஸோ ஈடன் கார்டன்ஸில் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி பிட்ச் இருக்கிறனால வந்து கேகேஆர் வந்து 157 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. 7 விக்கெட் இழந்துச்சு. அதுக்கப்புறமா எம்ஐனால வந்து சேஸ் பண்ண முடியாமல் 139 ரன்னுக்கே வந்து 8 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான் பேட்டிங்கில். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேரில் வந்து ரோஹித் சர்மா, இஷான் கிஷன். இஷான் கிஷன் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேன்றார். ரோஹித் சர்மா வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் இந்த சீசனில். ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருந்தார். ஸோ இந்த பட்சத்தை பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுவும் வந்து சேஸ் பண்ண முடியாமல் தோல்வி சந்திச்சிருக்காங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா பிச்சோட ஸ்லோனஸ். இதை ரீட் பண்ண முடியாமல் தான் வந்து அதிகபட்சத்தில் வந்து பேட்டர்ஸ்லாம் அவுட் இருக்காங்க போன மேட்ச்சில். அடுத்தது இன்ஃபார்ம் பிளேயர்ஸை பார்த்துடலாம். எல்எஸ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் உல்லக் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், அர்ஷத் கான் சொல்கிற பிளேயர் வந்து புது பிளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் சம்மந்தப்பட்ட பிளேயர். அவர் வந்து ஆல்ரவுண்டராக நல்லா எமர்ஜ் ஆகிறாரு. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்எஸ்ஜிக்கு ஒரு இன்னொரு ஃபைண்ட் அவுட் பிளேயர் சொல்லிக்கலாம். மயங்க் யாதவ் பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னால் நிறைய பேசியிருந்தோம். பட் அர்ஷத் கான் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆனோம். அர்ஷத் கான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் நேஷனல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. ஸோ ஹர்திக் பாண்டியா கூட வயசாயின்னு இருக்கு, இன்ஜுரி ப்ரான் பிளேயராக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிறைய பிளேயர்ஸ் தேவையாக இருக்கும் இந்தியாவுக்கு வருங்காலத்தில். பர்டிகுலராக இந்த வேர்ல்ட் கப்பில் ஸ்குவாட் செலக்ட் பண்ணனால கண்டிப்பாக ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. பட் வந்து இதுக்கப்புறமா நடக்க போகிற வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து ODI வேர்ல்ட் கப் கூட இருக்கலாம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கூட வந்து ரொம்ப இப்போ ஹைப் வந்து நல்லா பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து ஆல்ரவுண்டர்ஸ் கட்டாயமாக தேவை இந்தியாவுக்கு. அதனால வந்து இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, அதே போல் வந்து இப்போ அர்ஷத் கான், இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க இந்த சீசனில். இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ அர்ஷத் கான் போலிங் பார்க்கும்போது அவரோட லைன் அண்ட் லென்த் சூப்பராக இருந்துச்சு போன மேட்ச்சில். நவீன் உல்லக் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். நவீன் உல்லக் கம்பேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்எஸ்சிக்கு வந்து ஃபாஸ்ட் போலிங்ல ஓரளவுக்கு ஒரு வெப்பன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அதுக்கு பிறகு வந்து போலிங் வந்து மிச்ச போலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாமல் வந்து கொஞ்சம் தவிச்சாங்க. பர்டிகுலராக கான்ட்ரிபியூஷன் சொல்லும்போது வந்து பவர் பிளேயில் ஒரு 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ எடுத்தால் வந்து பெட்டராக இருக்கும். பவர் பிளேயில் பர்டிகுலராக 3 விக்கெட் எடுத்தாலே வந்து பேட்டிங் டீம் வந்து பேக் ஃபுட்டில் உட்கார்ந்த மாதிரி தான். ஸோ அந்த மிஸ்டேக் தான் வந்து நிறைய டீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நவீன உலக் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா பவர் பிளேயில் வந்து எப்படியோ அப்படி விக்கெட் விழுது. அதே போல் வந்து அவர் வந்து ஓப்பனிங் பேரில் இருக்கிற ஒரே ஒரு பேட்டராவது அட்லீஸ்ட் எடுத்துறாரு விக்கெட். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கலாம். அப்புறம் ரவி பிஷ்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல, சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. போன சீசனில் எப்படி பண்ணாரோ இந்த அளவுக்கு வந்து பண்ணுறதில்ல இந்த சீசனில். ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர். அமித் மிஸ்ரா வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம் போன மேட்ச்சில், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ட்ரை பண்ணல. குணால் பாண்டியா அண்ட் ரவி பிஷ்னாயோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து போயிருந்துச்சு ஸ்பின்ல.
அதுக்கப்புறமா நிக்கோலஸ் புரான் பேட்டிங்கில பார்த்தீங்கன்னா 61 ரன் அடிச்சிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ரோல் குடுத்திருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர்ல ஆடியிருந்தார். திடீர்னு பார்த்தா மிடில் ஆர்டர்ல ஆடியிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா, லோவர் மிடில் ஆர்டர்ல சில டைம் பேட்டிங்கே ஆடாம இருந்தார். ஸோ அந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு பேட்டிங் ஆர்டர் ரோல் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து பண்ணாம ஒரு ரோல் குடுத்திருந்தவருக்கு, நீங்க ஆடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அவர் நல்லபடியா ஆடி குடுத்திருப்பார். பட் அன்பார்ச்சுனேட்டா அது ஒரு ஒரு செட் பேக் சொல்லிக்கலாம். அதேபோல அர்ஷத் கான் பத்தி பேட்டிங் பத்தி கூட சொல்லியிருந்தேன். 58 ரன்ஸ் அடிச்சிருந்தார் போன மேட்ச்ல. அதுவும் வந்து 33 பால் அடிச்சிருந்தாரு. ஸோ அர்ஷத் கானோட பேட்டிங்ல வந்து ஸ்ட்ரோக் மேக்கிங் அதேபோல கேப் வந்து கரெக்ட்டான பொசிஷன் ஃபீல்டர்ஸ் இடையில வந்து கரெக்ட்டா கேப்ப கண்டுபிடிச்சுட்டு, ஸ்ட்ரைக் நல்லபடியா ரொட்டேட் பண்ணியிருந்தார். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்கில்ஸ்க்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதனால வந்து அர்ஷத் கான் வந்து வருங்கால ஒரு ஆல் ரவுண்டரா வந்து நம்ம வந்து ஏன் கன்சிடர் பண்ணலாம்னா, கண்டிப்பா அவருக்கு நெறைய வாய்ப்பு குடுத்தே ஆகணும். எல்எஸ்ஜி அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்க்கு ஆடும்போதோ இல்லன்னா வந்து சென்ட்ரல் ஜோனுக்கு ஆடும்போது ஜோனல் மேட்சஸ்ல வந்து சென்ட்ரல் ஜோனுக்கு நல்லபடியா வந்து அவருக்கு ரோல் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆல் ரவுண்டர் நம்ம பார்த்துடலாம். இந்த பக்கம் நம்ம மும்பை இந்தியன்ஸ பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு இந்த சீசன்ல. ஒருவேள அவருக்கு விக்கெட் விழலன்னா கூட வந்து ஒரு விக்கெட் எடுத்தாலும் சரி, ஒரு விக்கெட்டே விழாம இருந்தா கூட வந்து அவர் ரன்ஸே குடுக்க மாட்டேன்றாரு. எக்கனாமிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து இந்த இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி இந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது, நட்ராஜனோட ஸ்டாட்ஸ் பார்த்திருந்தேன். நட்ராஜன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பெஸ்ட்டா இருந்துச்சு. ஈகோனாமிக்கலா வந்து பார்க்கும்போது, அதேபோல வந்து ஓவரால் மிக்ஸ்டு பேக்கா பார்க்கும்போது, நட்ராஜன் ஆவரேஜ் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஈகனாமிக்கல் ரேட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னால யாரு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா தான். விக்கெட்ஸும் எடுத்திருந்தாரு. அதேபோல வந்து இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது ஈகனாமிக்கலா இருந்தாரு. அதாவது ரன்ஸே குடுக்கல. இத்தன ரன்ஸ்க்கு வந்து எத்தன விக்கெட் எடுத்தாரு, அந்த மாரி ஒரு ஆவரேஜ் கணக்கு போட்டு பார்த்தா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பல மடங்கு பெட்டரா இருக்காரு. நெறைய பிளேயர்ஸோட ஈவன் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த சீசன் யாரெல்லாம் எடுத்தாங்களோ, அவங்களோட பல மடங்கு பெட்டரா இருந்தாரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல. அப்புறம் பியூஷ் சாவ்லா வந்து அதாவது அவரு வந்து 2 விக்கெட் எடுத்தார். 2 ஃபார் 28 ஒரு நல்ல பவுலிங் ஃபிகர் எடுத்திருந்தார். லாஸ்ட் 3, 4 மேட்சஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வயசாயிருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவரோட ஸ்பின் பயன்படுத்தி அதாவது அவரு அவ்வளவா ஸ்பின் பண்ண மாட்டாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டான லைன் அண்ட் லென்த் போட்டு லைட்டா வந்து அப்படியே அந்த பால வந்து அப்படியே புஷ் பண்ணுவாரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு திறமைன்னு சொல்லிக்கலாம். அதாவது ஒரு வேரியேஷன்ஸ் வச்சுக்கிட்டு போடுறது கூட ஒரு திறமை தான். பட் பியூஷ் சாவ்லா வந்து அந்த வேரியேஷன் வந்து அவர் வயசு ஆக எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவருக்கு அந்த அதிகமா இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் வந்து கொண்டு வந்து டீம்ல வந்து போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து பியூஷ் சாவ்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கலாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அனிஷ் கம்போஜ், நுவான் துஷாரா வந்து தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதேபோல இஷான் கிஷன் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா 40 ரன் அடிச்சிருந்தாரு. பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்றது இல்லங்க. அடிச்சா 40 அடிக்கிறாரு, இல்லன்னா வந்து 20 ஆட் அப்புறம் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆறாரு. அதாவது வந்து இஷான் கிஷன் ஒருவேளை ரோஹித் சர்மா அடிக்கலன்னா, அவரு எடுத்துக்கிட்ட அந்த பொறுப்பு, அவர் செஞ்சுரி அடிச்சு பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணா, கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு தலைவலி இல்லாம இருந்திருக்கலாம். பட் வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் 40, 30 அந்த மாரி ஸ்கோர்லயே வந்து நிப்பாட்டி விடுறனால வந்து, இது ஒரு பெரிய செட்பேக் சொல்லிக்கலாம் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்ல. அதுவும் பர்ட்டிகுலரா ஓப்பனிங் பேர்ல. அப்புறம் திலக் வர்மா 32 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரும் பேட்டர்ஸ் வந்து அடிக்காம போறனால வந்து பெரிய ஒரு ட்ராபேக் மும்பை இந்தியன்ஸ்க்கு. இன்னைக்கு ஆடப்போற மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டாப் ஆர்டர்ல வந்து பேட்டிங் வந்து யாராவது பொறுப்பேத்துக்கிட்டு ஆடணும். கண்டிப்பா சூரியகுமார் யாதவோ, திலக் வர்மா, ரோஹித் சர்மா இந்த மாரி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்பெடுத்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 2 பிளேயர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷனோட சின்ன பெர்ஃபார்மன்ஸ் 40 ரன்ஸ் அதேபோல வந்து திலக் வர்மா ஒரு 32 ரன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரரா இருந்துச்சு டீமுக்கு இந்த மேட்ச்ல. ஸோ அடுத்து ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். இதுவரைக்கும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் எல்எஸ்ஜி எப்படி இருந்துச்சுன்ட்டு. 5 மேட்ச் ஆடியிருந்தாங்க. அதுல வந்து 1 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. 4 மேட்சஸ் வந்து எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்க. இதுல வந்து அதிகபட்சத்துல ஜெயிச்சது யாரு பார்த்தீங்கன்னா வந்து எல்எஸ்ஜி தான் ஜெயிச்சிருந்தாங்க. வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அதேபோல எம்ஐயோட ஹையஸ்ட் ஸ்கோர் எல்எஸ்ஜி கூட பார்க்கும்போது 182 ரன்ஸ். எல்எஸ்சியோட ஹையஸ்ட் ஸ்கோர் எம்ஐ கூட பார்க்கும்போது 199 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதேபோல எம்ஐயோட லோவஸ்ட் ஸ்கோர் எல்எஸ்ஜி கூட பார்க்கும்போது 132 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. எல்எஸ்சியோட லோவஸ்ட் ஸ்கோர் எம்ஐ கூட பார்க்கும்போது 101 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஹெட் டு ஹெட் நம்ம வந்து வாங்கேடி ஸ்டேடியம் பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடியிருந்தாங்க. அதிலேயே வந்து எல்எஸ்ஜி தான் ஜெயிச்சிருந்தாங்க. மும்பை வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல கூட எல்எஸ்ஜில ஜெயிக்க முடியல. எல்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, போன 2 சீசன்ல வந்து 2022, 2023ல வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்டா இருந்தனால வந்து கண்டிப்பா அன்டிஃபீட்டட் டீமா இருந்தாங்கன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து டீம்ஸ் பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்கலாம்? எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் டீம்ஸ் கூட பார்த்துடலாம். இஷான் கிஷன் ஓப்பனிங் இந்த தடவ கண்டிப்பா அவர் ஸ்ட்ரைக் பண்ணி ஆடணும். வேற வழி இல்ல அவருக்கு. அதேபோல அவரோட பார்ட்னர் ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா அது பத்தாது. அதுக்கு பிறகு வந்து நெறைய ஸ்கோர் பண்ணணும். கடைசி மேட்சா கூட இருக்கலாம் எம்ஐக்கு. பட் வந்து ஸ்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லபடியா பண்ணி, லோ ரேங்க் இருக்கிற பதிலா வந்து கண்டிப்பா வந்து ஒரு
9th பொசிஷன் கூட ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சூரியகுமார் யாதவ் இவர் ஒரு முக்கியமான பேட்டர், ஒன் டவுன் பேட்டர். இவர் வந்து ட்ரம்ப் கார்ட் பிளேயர் சொல்லிக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாப் ஆர்டர் அதாவது ஓப்பனிங் பேர்ல 2 பேர் வந்து அவுட் ஆயிட்டாங்கன்னா, கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் மேல தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவர் எடுத்துக்கிட்டு வந்து ஆடுற மாரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு பார்ட்னர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா. ஸோ இந்த 3, 4 பேட்டர்ஸ் இவங்க வந்து கண்டிப்பா வந்து நின்னுட்டு ஆடுற மாரி தான் இருக்கும். இவங்க இன்ஃபார்ம்ல இருந்துகிட்டு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா. அடுத்தது ஹர்திக் பாண்டியா கேப்டன். அவர வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு கண்டிப்பா வந்து அவர் ரோல வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா, நெஹல் வதேரா வந்து அப்கமிங் பிளேயரா இருக்கிறனால, அவரு வந்து கொஞ்சம் முதல்ல இறக்கி விட்டு, ஹர்திக் பாண்டியா அதுக்கு பிறகு வந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து, நெஹல் வதேராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு அவரோட கரியர் பில்ட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா உதவும். ஏன்னா, அவரு பேட்டரா இருக்கிறனால வந்து, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு கான்ஃபிடன்ஸ் ஏத்தி விட்டுரும். அதேபோல அடுத்த சீசன் ஐபிஎல்ல கூட வந்து, அவருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நீங்க பார்க்கும்போது டிம் டேவிட். டிம் டேவிட் வச்சுக்கிட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட எல்லா மேட்சஸ் ஆடியிருந்தாங்க. ஸோ டெவால் ப்ரூவிஸ் இதுவரைக்கும் நான் வந்து பேர் சொல்லினே இருந்தேன். ஒரு 2 மேட்ச், 3 மேட்ச் வாய்ப்பு குடுத்தாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேலோட்டமா அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் பேட்டிங் ஆடி. பட் வந்து அவரோட ரோலே வந்து பார்த்தீங்கன்னா, லோவர் மிடில் ஆர்டர் குடுத்தனால வந்து கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். வந்து குயிக்கா ரன் ஸ்கோர் பண்றது. இதுதான் வந்து அவரோட ரோல். பட் டிம் டேவிட வந்து சீக்கிரமா கூட இறக்கி விட்டாங்க. பட் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. அதுதான் ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் இந்த சீசன்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெஹல் வதேரா நான் சொன்ன மாரி வந்து டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டா பெட்டரா இருக்கும். ஹர்திக் பாண்டியா முன்னாலே. அப்புறம் நமன் திர் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் எதுவும் எடுக்கிறது இல்ல இந்த சீசன்ல. அதேபோல பேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18, 20 ரன் அவ்வளோதான் மேக்ஸிமம் போறாரு. அதோட மேல இன்னும் அடிக்க மாட்டேன்றாரு. அதோட குறைவு தான் அடிக்கிறாரு. இல்லன்னா அவுட் ஆயிடுறாரு. ஸோ அவர் எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் எடுக்குறாங்க. அவர் தான் எடுப்பாங்க. இல்லன்னா அவர் எடுக்கிற பால வந்து ஸ்ரேயஸ் கோபால எடுத்தா கூட பெட்டரா இருக்கும். ஏன்னா, அவரு வந்து மேட்ச் வின்னிங் பிளேயர். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு திறமையும் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு இந்த வாங்கேடி ஸ்டேடியத்துல வந்து இந்த ஸ்பின் பயன்படுத்திக்கலாம். அந்த ஏதாவது ஸ்பின் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் கோபால போட்டா பெட்டரா இருக்கும். பட் நமன் திர் வந்து கண்டிப்பா வந்து இந்த டீம் எடுத்துட்டு இருக்காங்க. டீம் மேனேஜ்மென்ட். ஸோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போட்டா கூட பெட்டரா இருக்கலாம். அப்புறம் லூக் வுட் ஃபாரின் பிளேயர் சொல்லும்போது அவர வச்சு பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து நெறைய ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்ட் கப்க்காக கிளம்பி போனனால வந்து லூக் வுட் தான் அவைலபிளா இருக்காரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா இருந்துகிட்டு அவர் வந்து ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி கண்டிப்பா வந்து ஒரு அட்டாக் பண்ணலாம். பியூஷ் சாவ்லா நம்பர் 10 அந்த மாரி ஒரு பிளேயரா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பின் அட்டாக் வந்து பார்த்துக்கலாம். நம்பர் 11 கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பூம்ரா. இவர் வந்து ஒரு டாப் நாட்ச் பிளேயர். அதேபோல வந்து விக்கெட்ஸ் வந்து பயங்கரமா எடுக்கிறாரு. எக்கனாமிக்கல் ரேட்டும் சூப்பரா இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். அடுத்து எல்எஸ்ஜியோட டீம் பார்த்தீங்கன்னா, குவிண்டன் டி காக் கூட வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணல. அது ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் தான். அதேபோல வந்து கேஎல் ராகுல் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டார்ட் குடுத்தாரு. 40, 45 ரன் வரைக்கும். அதேபோல இந்த சீசன்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி வேற அடிச்சாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட இருந்து. நெறைய பிரஷர் இருக்கு அவர் மேல. அதேபோல டீம் மேனேஜ்மென்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல ரொம்பவே பிரஷர் இப்ப போட்டுட்டு இருக்கறனால வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு இந்த மேட்ச் கூட வந்து ஒரு கிரிட்டிக்கலான மேட்ச் சொல்லிக்கலாம். இந்த மேட்ச் அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா, கண்டிப்பா ஒரு எல்எஸ்ஜியோட ஃபேன்ஸ்க்காவது ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். அதேபோல அவருக்கும் வந்து திருப்தியா இருக்கும். அதாவது இப்ப இவ்ளோ ஒரு திறமையான பிளேயர வந்து புடிச்சு இந்த மாரி டீம் மேனேஜ்மென்ட் கேட்கறாங்கன்னா, அது வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். வார்த்தைய வச்சு இல்லன்னா வந்து சண்ட போட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது மார்கஸ் ஸ்டோய்னிஸ் ஒரு ஆல்ரவுண்டர். அது பிறகு பார்த்தீங்கன்னா, அர்ஷத் கான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால, இந்த தடவ வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணா பெட்டரா இருக்கும். டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல. நிக்கோலஸ் பூரான், தீபக் ஹூடா இவங்க வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது ஆயுஷ் பதானி கூட வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல போட்டு விட்டா பெட்டரா இருக்கும். தீபக் ஹூடா முன்னாலயே வந்து ஆயுஷ் பதானிய போட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஆயுஷ் பதானி வந்து போன சீசன் நல்லா ஆடினாரு. இந்த சீசன்ல கூட 2, 3 மேட்ச் வந்து ஜெயிச்சு குடுத்துருக்கறனால, கண்டிப்பா வந்து ஆயுஷ் பதானி ஒரு முக்கியமான பிளேயர். அப்புறம் கிருணால் பாண்டியா கூட பேட்டிங் ஆடுறனால கொஞ்சம் டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டா பெட்டரா இருக்கும். அதேபோல வந்து யுத்வீர் சிங் அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்தாங்க. அவரு பதிலா வந்து சிவம் மாவி எடுத்தா பெட்டரா இருக்கும். சிவம் மாவி நம்ம இதுக்கு முன்னால வந்து கேகேஆருக்கு ஆடுறது பார்த்தோம். அவரு கேகேஆருக்கு ஆடும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட திறமைய வந்து நெறையவே நம்ம பார்த்துருக்கனால வந்து கண்டிப்பா வந்து சிவம் மாவி கூட வாய்ப்பு குடுத்து பார்க்கலாம். எப்படி அவர் ஆடுவாருன்ட்டு. யுத்வீர் சிங் எடுத்தாங்க 2, 3 மேட்ச்ல இந்த சீசன்ல. பட் வந்து ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. பட் சிவம் மாவிக்கு இந்த தடவ குடுத்து பார்த்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. நவீன் உலக் ஒரு டாப் கிளாஸ் பிளேயர். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல வந்து இவரு 2, 3 விக்கெட் எடுத்து குடுத்தாருன்னா, எல்எஸ்ஜிக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. செட்டிங் த டோன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா அந்த ஒரு ரிதம் வந்து செட் பண்ணலாம் எல்எஸ்ஜி. ரவி பிஷ்னாய் இவர் வந்து நெறைய வாய்ப்பு குடுத்தாச்சு இந்த சீசன்ல. பட் வந்து ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமித் மிஸ்ராக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து அடுத்த சீசன்ல பெரிய ஆக்ஷன் நடக்கிறனால வந்து அமித் மிஸ்ரா வந்து 41 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. மறுபடியும் எடுப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாத சிச்சுவேஷன் தான். ஸோ அவருக்கு ஒரு ஃபேர்வெல்லான மேட்ச்சா வந்து குடுத்து அனுப்பிச்சு விட்டுறலாம். இந்த மேட்ச்ல வாய்ப்பு குடுத்து. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட் பார்த்தீங்கன்னா, மோஷின் கான். ஸோ இந்த டீம்ஸ் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப 2 டீம்ஸ் எலிமினேட் ஆயாச்சு.
யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வாய்ப்பு குடுக்கலாம் பார்ப்பாங்க. மேபி அர்ஜுன் டெண்டுல்கர் கூட வாய்ப்பு குடுக்கலாம் இந்த மேட்ச்ல. அதாவது அவரு வந்து இந்த சீசன்ல ஒரு மேட்சும் ஆடாதனால வந்து. ஸோ இந்த மேட்ச் இந்த ஓவரால் நீங்க பார்க்கும்போது டாமினேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சரிசமமா இருக்கு. 50-50% யார் வேணா ஜெயிக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னால எல்எஸ்ஜி வந்து ஸ்ட்ராங்கான டீம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓரளவுக்கு சுமாரா தான் ஆடிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. ஸோ இது வேணா நடக்கலாம். 50-50% நான் சொல்லின்றேன் ப்ரெடிக்ஷன்ல. இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்எஸ்ஜி வெர்சஸ் மும்பையோட அனாலிசிஸ் அதேபோல வந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து வேற ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அதேபோல வந்து உங்களுக்கு சில சுவாரஸ்யமான விஷயம்லாம் ஷேர் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.